வணக்கம். நான் உங்கள் கவி. வாங்க இன்றைய கதை படிக்கலாம். புது பொண்ணு மாப்பிள்ளைக்கு மதிய விருந்து தயார் செய்துவிட்டு காத்து கொண்டிருந்தார் சமையல்காரம்மா அலமேலு. தர்மராஜ் தூங்கி எழுந்து வந்தார். மணி 3 நெருங்கியது. என்னம்மா, அவங்க சாப்பிட்டாங்களா என்றார் தர்மராஜ். இல்லைங்கய்யா, இன்னும் சாப்பிட கீழே வரல என்றாள் அலமேலு அம்மா. மணி ரொம்ப ஆகுதே, தூங்கிட்டு இருக்காங்களோ என்னவோ. சரி, நீ ஒரு தடவை ஞாபகப்படுத்திட்டு வாமா, சாப்பிட வர சொல்லி என்றார் அவர். சரிங்கய்யா என்று மேலே சென்ற சமையல்காரம்மா வெளியில் நின்று கொண்டு குரல் கொடுத்தார். ஆனால் அவர்கள் வருவது போல தெரியவில்லை. நேரம் ஆகிக்கொண்டே இருந்தது. அவர்களை அழைக்க வேறு வழியில்லாமல் கதவை தட்டினார். மனோஜும் ரோஜாவும் ஒருவரை ஒருவர் இறுக்கி அணைத்தபடி உறங்கிக் கொண்டிருந்தனர். கதவு தட்டும் சத்தம் கேட்டு திடீரென்று ரோஜா கண் விழித்தாள். என்னங்க, எழுந்துறீங்க, யாரோ கதவை தட்டுறாங்க என்றாள் ரோஜா. யார் தட்டுறது என்றான் மனோஜ். எனக்கு எப்படி தெரியும், நீங்களே போய் பாருங்க என்றாள் அவள். மனோஜ் போய் கதவை திறந்தான். அங்கே சமையல்காரி அலமேலு அம்மா தான் கதவை தட்டி கொண்டு நின்றார். தம்பி, சமையல் ரெடி ஆயிடுச்சு, டைம் ரொம்ப ஆயிடுச்சு, நீங்க இன்னும் சாப்பிடல, வந்தீங்கன்னா சாப்பிடலாம், ஐயா உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு என்றார் அந்த சமையல்காரம்மா அலமேலு. அப்படியா, நீங்க போங்கம்மா, இப்போ வந்துடுறேன் என்று சொல்லிவிட்டு உள்ளே வந்தான் அவன். யாருங்க, யாரு கதவை தட்டினது என்றாள் ரோஜா. அலமேலு அம்மா தான். மணி 3 போகுதா, 2 பேரும் நல்லா தூங்கிட்டோம் போல, சாப்பிட்றதுக்காக கூப்பிட வந்தாங்க. அப்பா கீழே நமக்காக வெயிட் பண்றாராம் என்றான் மனோஜ். என்னங்க, பார்த்தீங்களா, இதுக்கு தான் சொன்னேன் பகல்ல இதெல்லாம் வேண்டான்னு. இப்போ பாருங்க, மாமா சாப்பிட்றதுக்காக கீழே நமக்காக காத்துக்கிட்டு இருக்காரு. நீங்க என்னடானா அதுக்குள்ள என்னென்னவோ வேலை பார்க்குறீங்க. சரி சரி, நீங்க கீழே போங்க, நான் பின்னாடியே வரேன் என்று சொல்லிவிட்டு மனோஜை கீழே போக சொன்னாள். அவன் போய் சிறிது நேரத்திலேயே இவளும் பின்னாடியே போனாள். வா மனோஜ், வாமா ரோஜா, சாப்பிடலாம், உங்களுக்காகத்தான் காத்துக்கிட்டு இருக்கேன் என்றார் தர்மராஜ். சாரி மாமா, நீங்க முன்னாடியே கூப்பிட்டுருக்கலாமே, மேலே பேசிட்டு இருந்தோம், அப்படியே தூங்கிட்டோம் போல, நேரம் போனதே தெரியல மாமா என்றாள் ரோஜா. அதனால என்னம்மா, பரவாயில்ல, நானும் கொஞ்சம் கண் அசந்துட்டேன், இப்போதான் எந்திரிச்சு வந்தேன். அலமேலு அம்மா தான் இப்போ சொன்னாங்க நீங்களும் இன்னும் சாப்பிடலன்னு, அதான் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாமேன்னு கூப்பிட்டுட்டு வர சொன்னேன். தொந்தரவுக்கு மன்னிச்சுக்கோங்கம்மா, தூங்கிட்டு இருந்தவங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன் என்றார் அவர். என்ன மாமா, மன்னிப்பெல்லாம் கேட்குறீங்க, இப்படியெல்லாம் பேசாதீங்க மாமா என்றாள் ரோஜா. இப்போல்லாம் நல்ல ஹெல்த்தியாக நேரத்துக்கு சாப்பிடணுமா, அதனால தான் வேற வழி இல்லாமல் கூட்டிட்டு வர சொன்னேன் என்றார் அவர். சரிங்க மாமா, சாப்பிடுங்க, நான் பரிமாறுறேன் என்று எடுத்து வைத்தாள் ரோஜா. இல்லம்மா, அவங்க பரிமாறுவாங்க, நீ உட்காரு, சேர்ந்து சாப்பிடலாம் என்றார் தர்மராஜ். பரவாயில்ல மாமா, நீங்க சாப்பிடுங்க, நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் என்றாள் அவள். சொல்றேல்லம்மா, பரவாயில்ல, நீ உட்காரு என்றார் தர்மராஜ். ரோஜாவும் அவர்களுடன் சேர்ந்து சாப்பிட்டாள். தர்மராஜ் பேச்சை ஆரம்பித்தார். மனோஜ், எனக்கு பக்கத்துல கொஞ்சம் வேலை இருக்கு, நான் சாப்பிட்டு போயிட்டு வரேன் என்றார் அவர். என்னப்பா, சாப்பிட்டு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்ல, சாப்பிட்ட உடனே கிளம்பணுமா, வெயில் வேற அதிகமா இருக்கு என்றான் அவன். பரவாயில்லப்பா, முக்கியமான ஒருத்தரை பார்க்க வேண்டியதா இருக்கு, இப்போதான் தூங்கி எழுந்தேன், அதான் சாப்பிட்டு கிளம்பலாமேன்னு. 1 மணி நேர வேலை தான், போயிட்டு வந்துடுவேன் என்றார் அவர். சரிப்பா, போயிட்டு வாங்க என்றான் மனோஜ். சாப்பிட்டு முடித்தவுடன் அதே போல் தர்மராஜ் கிளம்பி விட்டார். வழக்கம் போல் ரோஜா சாப்பிட்ட பாத்திரங்களை எடுத்து வைத்துவிட்டு மேலே சென்றாள். முன்னாடியே சென்று அறையில் உட்கார்ந்திருந்தான் மனோஜ். நிறைய சாப்பிட்டேங்க, வயிறு ஃபுல்லா இருக்கு என்றாள் ரோஜா. அந்த அம்மா நல்லா சமைப்பாங்க ரோஜா, எனக்கு அவங்க சமையல் ரொம்ப பிடிக்கும் என்றான் மனோஜ். ஆமா தெரியுது, நீங்க சாப்பிடும்போதே பார்த்தேன், நீங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்டீங்க என்றாள் அவள். நானும் அதே மாதிரி சமைச்சா நீங்க சாப்பிடுவீங்களா என்றாள் ரோஜா. உன் கையாலே எனக்கு நீ தண்ணியை கொடுத்தாலும் அது எனக்கு அமிர்தம்தான். ஆனா என் பொண்டாட்டியை வேர்க்க விறுவிறுக்க கஷ்டப்பட நான் விட மாட்டேன். அந்த அம்மா சமையலே போதும், நீ ரெஸ்ட் எடு ரோஜா. நீ வாழ்க்கையில நிறைய ஓடிட்ட, வயசுக்கு மீறின ஓட்டம், இதுக்கு மேல உன்னை நான் கஷ்டப்படுத்த விரும்பல. இனி நீ என் கூட வாழ போகும் ஒவ்வொரு நாளும் உன்னைய மகாராணி மாதிரி நான் பார்த்துப்பேன், அதனால நீ என் கூட இருந்தா மட்டும் போதும் என்றான். அப்புறம் ரோஜா, நம்ம ஹனிமூன் டிக்கெட் புக் பண்ண போறேன், நம்ம ஏன் சரவணனுக்கும் ராஜிக்கும் சேர்த்து புக் பண்ணக்கூடாது என்றான் அவன். அதுவும் நல்ல ஐடியா தாங்க, நம்ம செலவுலேயே அவங்களுக்கு ஹனிமூன் ட்ரிப் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம், 4 பேரும் சேர்ந்து போனா ஜாலியாக தான் இருக்கும் என்றாள் ரோஜா. கரெக்ட், அதைத்தான் நானும் யோசித்தேன்.
இன்னும் 2 நாள்ல அவன் கல்யாணம் முடிச்சு வெளியில எங்கே போக போறான்? வீட்டில் தான் இருப்பான். அதனால கல்யாணம் முடிஞ்ச உடனே ஸ்ட்ரைட்டா அவங்களே எங்கே கூட்டிட்டு போயிட்டோன்னா அவனோட ஃபர்ஸ்ட் நைட்டை அங்கேயே வச்சுக்கலாம் என்றான் மனோஜ். ஓஹோ, இது நல்லா இருக்கே. உங்க அவசரத்துக்கு அவங்க ஆளா? அதெல்லாம் முறைப்படி எங்கே நடக்கணுமோ அங்கே தான் நடக்கணும். ஏன் மறுநாள் போனா ஆகாதா என்றாள் ரோஜா. எப்போ போனாலும் ஆகும்தான். அவனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. நமக்கு தான் கல்யாணம் ஆகி நாள் ஓடிட்டே இருக்கும். ஹனிமூன் போகாம இருக்க முடியுமா என்றான் அவன். ஏன் துரை, ஹனிமூன் போய் என்ன பண்ணுவீங்க என்றாள். என் பொண்டாட்டியை கூட்டிட்டு ஜாலியா சுத்துவேன் என்றான் மனோஜ். ஏன் அதை இங்க சுத்தினால் ஆகாதா என்றாள் ரோஜா. நம்ம சீக்கிரம் சீக்கிரம் வேலை பார்த்தா தானே சீக்கிரம் ஒன்று மாதிரி அழகான குட்டி பாப்பா என் கையில தவளும் என்றான் மனோஜ். ரோஜா சிரித்தாள். ஆனால் முகம் வாடியது. என்ன ரோஜா, உன் அக்கா கிட்ட போன்ல பேசிட்டு இருக்கும்போது கூட இப்படித்தான் டல்லா இருந்த, இப்பவும் டல்லா இருக்க. என்ன ஆச்சு? எதுவும் பிரச்சனையா? ஏன் இப்படி முகம் மாறுது? குழந்தைய பத்தி தானே பேசின, அதுல உனக்கு ஏதாவது பிரச்சனையா? இல்ல வீட்டு ஞாபகம் வந்துடுச்சா என்றான் மனோஜ். இல்லைங்க, எனக்கும் குழந்தைங்கன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கும் ஆசைதான். யமுனாக்கா பேசும்போது உனக்கு சீக்கிரமே குழந்தை வரும் அந்த கடவுள் கொடுக்கணும்னு சொன்னாங்க. எனக்கு கஷ்டமா போச்சுங்க. உங்களுக்கே தெரியும்ல, குழந்தைக்காகத்தான் அவங்க முதல் வாழ்க்கை நரகம் ஆயிடுச்சு. இப்போ வீர அவங்கள நல்லா தான் பார்த்துக்கிறாரு. ஆனால் கல்யாணம் ஆகி இவ்வளோ நாள் ஆகுது, அக்காவுக்கு இன்னும் குழந்தை தங்கலை. அதுக்கு முன்னாடியே நான் குழந்தை பெற்றுக்கிட்டா அவங்க மனநிலை எப்படி இருக்குன்னு தான் யோசனையாக இருக்குது என்றாள் ரோஜா. நீ பயப்படுறதுலையும் நினைக்கிறதுலையும் ஒரு தப்பும் இல்லை ரோஜா. ஆனால் இது கடவுளாக பார்த்து கொடுக்குற வரம். அவங்களுக்கும் கண்டிப்பாக குழந்தை வரம் கிடைக்கும். நீ அதை நினைச்சு கவலைப்படாத. அதுக்காக நம்ம குழந்தை வேணான்னு நினைக்க முடியாது இல்லையா என்று மனோஜ் சொல்ல, சிச்சி, நான் அப்படி சொல்லலைங்க. என் மனசுல இருக்கிற ஆதங்கத்தை உங்ககிட்ட சொன்னேன். அக்காவுக்கு முன்னாடியே நான் குழந்தை பெற்றுக்கிட்டா அக்காவை பத்தி 4 பேர் தப்பா பேசுவாங்களே, அதனாலதான் என்றாள். நீ குழந்தை பெற்றுக்கலைன்னா அந்த 4 பேரும் உன்னையும் தப்பா பேசுவாங்க. உங்க அக்காவுக்கு நல்லது நடக்கணும்னா நம்ம கடவுளை வேண்டிப்போம். அவங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாவது பிரச்சனை இருந்தா நம்மளே டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போய் அவங்கள காமிப்போம். அதுக்காக நம்ம குழந்தை பெற்றுக்காம இருக்க முடியாதுல்ல ரோஜா. அப்பாவுக்கு ஒரு குழந்தைய தூக்கி கொஞ்சணும்னு ரொம்ப நாள் ஆசை இருக்கு. நம்ம வேலையை நம்ம முடிச்சு கொடுத்தா அவர் வேலையை அவர் பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. நம்ம அடுத்த வேலைக்கு போயிடலாம் என்றான் மனோஜ். ரோஜா சிரித்தாள். உன்னைய கஷ்டப்படுத்தணும்னு நான் சொல்லல ரோஜா. யமுனா அன்னைக்கு குழந்தை இல்லைங்கிறது எனக்கும் வருத்தம் தான். யாருக்கு தெரியும், நமக்கு முன்னாடியே அவங்க கர்ப்பமாயிட்டா சந்தோஷம் தானே என்றான் அவன். அப்படி நடந்தா எனக்கும் ரொம்ப சந்தோஷங்க. அப்படியே நடக்கணும்னு நானும் கடவுளை வேண்டிக்கிறேன் என்றாள் ரோஜா. பேசிக்கிட்டே இருந்தா குட்டி ரோஜாவை எப்ப தூக்கி கொஞ்சிறது என்றான் மனோஜ். இப்போ என்ன சொல்ல வரீங்க? என்கிட்ட பேச முடியாதா உங்களால? நீங்க என்ன வேலை பார்த்தீங்களோ அதை பாருங்க. நான் வெளியில போய் சமைக்கிற அம்மா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ரூமுக்குள்ள வந்தாலே இதே வேலையா போச்சு உங்களுக்கு. இப்போ பாருங்க, சாப்பிட்றதுக்கு மாமா ஆள் விட்டு கூப்பிடுற மாதிரி ஆயிடுச்சு. எல்லாமே உங்களால தான். எனக்கு எவ்வளோ வெக்கமா இருந்துச்சு தெரியுமா என்றாள் ரோஜா. ஏண்டி, எங்க அப்பா தெரிஞ்சுதானே கல்யாணம் பண்ணி வச்சாரு. புது பொண்ணு மாப்பிள்ளைனா அப்படி இப்படிதான் இருப்பாங்க. ஏன், எங்க அப்பா கூட லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு எங்க அம்மாவை. அவர் என்ன கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பூஜையா பண்ணிக்கிட்டு இருந்தாரு? அவரும் நம்மள மாதிரி தான் சந்தோஷமா இருந்திருப்பாரு. இதுல அவர் நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு ரோஜா? எப்போ பார்த்தாலும் அப்பா பேரை சொல்லியே பயமுறுத்திக்கிட்டு இருக்க என்றான் மனோஜ். உங்களுக்கு இப்போ வாய் கூடி போச்சு. போங்க, நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன் என்று செல்லமாக கோபித்து கொண்டு கட்டிலின் ஓரத்தில் போய் அமர்ந்தாள். ரோஜா, கோபப்படுறிய தவிர வெளியில எல்லாம் போக மாட்டேங்கிற. இந்த கட்டிலேயே தான் சுத்தி சுத்தி உட்கார்ற. உன்னை பார்த்துக்கிட்டு நான் எப்படி பேசாம இருக்க முடியும்? என் கையையும் காலையும் எப்படி என்னால கட்டுப்படுத்த முடியும் என்றான் மனோஜ். கட்டுப்படுத்த முடியலனா கட்டிலோட வச்சு கட்டி போட்டுருவேன் பார்த்துக்கோங்க என்றாள் ரோஜா. நீ செஞ்சாலும் செய்வ, திமிரு பிடிச்சவ என்றான் அவன். யாரு, நான் திமிரு பிடிச்சவளா என்று ரோஜா கேட்க, இல்லம்மா, இல்ல தாயே, நான் உன்னைய சொல்லல என்றான் மனோஜ். அந்த பயம் இருக்கட்டும் என்றாள் ரோஜா. உன்னை நினைச்சாலே எனக்கு பயமா தாண்டி இருக்கு. நான் யாருக்குமே இப்படி பயந்ததில்லை. முதல் முறையா வாழ்க்கையில உன்னைய பார்த்துதான் நான் பயப்படுறேன் என்றான் மனோஜ். ஏங்க, கல்யாணத்துக்கு முன்னாடி காதல் காதல்னு சொல்லிட்டு கல்யாணத்துக்கு அப்புறம் பயம் பயனும் மட்டும்தான் சொல்றீங்க என்னைய பார்த்து. அப்போ என் மேல காதல் இல்லையா? பொய் சொன்னீங்களா என்றாள் ரோஜா. காதல் இருக்கிறதுனால தான் உன் மேல எனக்கு பயமே இருக்கு.
அந்த பயம் இருக்கணும் ரோஜா. உனக்கு எம்மேலையும் எனக்கு உண்மையிலையும் அந்த பயம் இருந்தால் தான் நம்ம எந்த விஷயத்துலையும் தப்பு பண்ண மாட்டோம் என்றான் அவன். சரி ரோஜா, நம்ம எங்கேயாச்சும் வெளியில போகலாமா, சினிமாவுக்கு போகலாமா என்றான் அவன். போகலாம், ஆனா மாமா வீட்டில் இல்லையே, அவர்கிட்ட சொல்லாம நம்ம எப்படி கிளம்புறது என்றாள் ரோஜா. அப்பாதான் 1 மணி நேரத்துல வந்துருவேன்னு சொன்னாரே, நம்ம ஈவினிங் ஷோ போகலாம், நீ ரெடியாயிரு, அப்பா வந்ததும் சொல்லிட்டு கிளம்பலாம் என்றான் அவன். சரிங்க, போகலாம், மாமா கிட்ட ஒரு விஷயம் பேசணும் என்றாள் ரோஜா. என்ன விஷயம் சொல்லு ரோஜா என்றான் மனோஜ். சொல்ற அளவுக்கு பெரிய விஷயம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ சரவணனுக்கு வீடு இருக்கு, மாப்பிள்ளை வீடு. கல்யாணம் பண்ணி அவங்க 2 பேரையும் அங்கே அனுப்பி வச்சிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி பொண்ணுக்குன்னு ஒரு வீடு இருக்கணும் இல்லைங்க. ராஜிக்கு வீடு இல்லையே, அவளை எங்கே வச்சு அவளுக்கு வேண்டிய சம்பிரதாயம்லாம் நம்ம பண்றது? அதான் மாமா கிட்ட ஏதாவது பிளான் வச்சிருக்காரான்னு கேட்கணும் என்றாள் ரோஜா. இவ்வளவு நேரம் அப்பா இங்கே தானே இருந்தாரு, கேட்டு இருக்கலாமே, நாள் ரொம்ப குறைவா இருக்கே ரோஜா என்றான் அவன். ஆமாங்க, மறந்து போயிடுச்சு, உங்க கூட சேர்ந்தா எனக்கு எதுவுமே ஞாபகம் இருக்க மாட்டேங்குது என்றாள் அவள். இதோட 2வது டைம் சொல்றடி, என் கூட சேர்ந்தா எதுவுமே உனக்கு ஞாபகம் இல்லைன்னு. அப்போ என்னைய பார்த்தா உனக்கு உலகமே மறந்து போகுது, அவ்வளோ காதலை மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு நடிக்கிற, அப்படியே எதுவும் பிடிக்காத மாதிரி என்றான் அவன். சரி சரி, பேச்சை மாத்தாதீங்க, என்ன பேசிட்டு இருந்தோமோ அதுக்கு வாங்க என்றாள் ரோஜா. அதாண்டி பொண்டாட்டி, இப்போ அப்பா வரட்டும் கேட்கலாம், கேட்டுட்டு நம்ம சினிமாவுக்கு கிளம்பலாம் என்று சொன்னான் அவன். சரிங்க என்றாள் ரோஜா. சிறிது நேரத்திலேயே தர்மராஜ் வீட்டிற்கு வந்து விட்டார். மாமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் என்றாள் ரோஜா. சொல்லுமா, என்ன விஷயம் என்று தர்மராஜ் ரோஜாவிடம் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே, என்னப்பா போன வேலையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா என்று கேட்டுக்கொண்டே பின்னாடியே மனோஜ் வந்தான். முடிந்ததுடா, ஒரு சின்ன வேலை விஷயமா அவரை பார்க்க வேண்டியதா இருந்துச்சு, பேசி முடிச்சாச்சு என்றார். சரிமா ரோஜா, நீ ஏதோ சொல்ல வந்த, அதை சொல்லு, என்னம்மா விஷயம் என்றார் அவர். மாமா, இன்னும் 2 நாள்ல சரவணனுக்கும் ராஜிக்கும் கல்யாணம் இல்ல. சரவணண்ணாக்கு வீடு இருக்கு, ராஜிக்கு வீடு இல்ல மாமா. ஆனா பொண்ணு வீட்டுல செய்ய வேண்டிய சம்பிரதாயங்களை அங்கேதானே செய்யணும். அவளுக்கு வீடு இல்ல, அவ ஹாஸ்டல்ல தான் இருக்கா. நீங்க அதை பத்தி எதுவுமே சொல்லல இல்லையா, அதான் என்ன நினைச்சிருக்கீங்கன்னு கேட்கலான்னு நினைச்சேன் என்றாள் அவள். ஆமா ரோஜா, ஞாபகம் இருக்குமா, நம்ம வீட்டுக்கு தான் நாளைக்கு அவளை கூட்டிட்டு வர போறேன். அவளை இங்கே வச்சு அவளுக்கு தேவையான சம்பிரதாயத்தை எல்லாம் நம்ம இங்கேயே பண்ணி முடிச்சிடலாம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிடலாம். சரவணன் கூட அங்க போய் வாழட்டும் என்றார் அவர். சூப்பர் மாமா, நானும் அப்படித்தான் நினைச்சேன். நீங்க பெரிய மனுஷன் தான், எல்லாத்தையும் யோசிச்சு வச்சிருக்கீங்க என்றாள் அவள். தர்மராஜ் சிரித்தார். இதுல பெரிய மனசு எங்கேம்மா இருக்கா ரோஜா, நம்ம ஒரு முடிவு எடுத்திருக்கோம், ஒரு நல்ல காரியம் செய்யணும்னு முடிவு பண்ணிட்டோம், அப்புறம் அதுக்கேத்த மாதிரி நடந்துக்க வேண்டாமா என்றார் அவர். ரொம்ப நன்றி மாமா என்றாள். எனக்கு எதுக்குமா நன்றி சொல்ற, இது உன் வீடு, இங்க உன்னோட விருப்பு வெறுப்பு எல்லாத்தையும் சொல்றதுக்கு உனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. உன் ஆசை எதுவோ அதை தான் நான் நிறைவேற்றுறேன், அதுல எனக்கு சந்தோஷம்தான் என்றார் அவர். அப்பா, அப்புறம் இன்னொரு விஷயம் என்றான் மனோஜ். சொல்லுப்பா, என்ன விஷயம் என்றார் அவர். ஒன்றும் இல்லைப்பா, நானும் ரோஜாவும் சினிமாவுக்கு போயிட்டு வரலான்னு இருக்கோம், அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு கிளம்பலான்னு இருக்கோம் என்றான் அவன். மனோஜ், இதெல்லாம் என்கிட்ட கேட்கணுமா? உங்களுக்கு எது சந்தோஷம்னு தோணுதோ அதெல்லாம் நீங்கள் தாராளமாக அனுபவிக்கலாம். வாழ்க்கையை உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அனுபவிச்சு வாழுங்கப்பா. இதுக்கெல்லாம் என்கிட்ட பர்மிஷன் கேட்கணும்னு அவசியம் இல்லை. நான் வீட்டில் இல்லைன்னா என்ன, இந்த அலமேலம்மா கிட்டேயோ இல்லை நம்ம சுப்புக்கிட்டேயோ தகவல் சொல்லிட்டு கிளம்புங்கப்பா. சொல்லாமல் போனால் அது மரியாதை இல்லாதத்தனம், அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 2 பேரும் மட்டும்தான் வீட்டிலே இருக்கோம். நான் வெளியில் போயிட்டேன்னா எனக்காக நீங்கள் காத்திருக்கலாம் வேண்டாம், நீங்கள் உங்கள் வேலையை பார்க்கலாம் என்றார் அவர். இல்லை மாமா, வீட்டுக்கு பெரியவங்க நீங்கள் இருக்கும்போது உங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது எங்கள் கடமை தான் என்றாள் ரோஜா. அம்மாடி ரோஜா, இதை நீங்கள் சொல்லாமல் போனால் மட்டும் என் மேலே மரியாதை இல்லைன்னு அர்த்தமா? அப்படி கிடையாது இல்லைம்மா. இப்போது நான் வர லேட் ஆயிடுச்சுன்னா இன்னைக்கு நீங்கள் சினிமாவுக்கு போக தவறி இருப்பீங்க. அப்போது எனக்கு சங்கடமாக இருக்கும்ல, நம்மளால பிள்ளைங்க சந்தோஷம் கெட்டு போச்சுன்னு. அதனால தான் சொல்கிறேன், எந்த விஷயத்தை சொல்லணும்னு ஒன்று இருக்குது, அதை சொன்னால் மட்டும் போதும்மா. எல்லா விஷயத்தையும் சொல்லணும்னு நான் எதிர்பார்க்கல என்றார் தர்மராஜ். சரிங்கப்பா, இது எங்களோட சந்தோஷத்துக்காக நாங்கள் செய்கிறது. எங்கள் அப்பா கிட்ட சொல்லிட்டு போனால் எங்களுக்கும் ஒரு சந்தோஷம் என்றான் மனோஜ்.
சரிப்பா சரிப்பா, மருமகளை கூட்டிட்டு போற, சந்தோஷமா போயிட்டு வாங்க 2 பேரும். வெளியிலேயே ஏதாவது சாப்பிட்டு கூட வந்துடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை என்றார் அவர். சரிங்க மாமா என்று சொல்லிவிட்டு சினிமாவுக்கு கிளம்புவதற்காக சென்றாள் ரோஜா. சரிப்பா, நானும் போய் ரெடி ஆயிட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு மனோஜ் மேலே சென்றான். புடவையெல்லாம் கட்டிட்டு வராதடி, சுடிதார் இருந்தா போட்டுட்டு வா என்றான் மனோஜ். ஏங்க, புடவைக்கு என்னாச்சு என்றாள் ரோஜா. உனக்கு எது கம்ஃபர்டபுளா இருக்கணும்னு நினைக்கிறியோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்க ரோஜா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீ புடவை கட்டிட்டு வந்தா என்னால சினிமா பார்க்க முடியாது என்றான் அவன். அப்படி சொல்லுங்க, உங்க கையும் கண்ணும் உங்க பேச்சை கேட்காது, அதனாலதான் சுடிதார் போட சொல்றீங்க என்று சொல்லிவிட்டு சுடிதார் அணிந்து கொண்டு அவனுடன் சென்றாள் ரோஜா. என்ன படத்துக்கு டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்க என்றாள் ரோஜா. போய் தான் பார்க்கணும், நான் இன்னும் டிக்கெட் புக் பண்ணல என்று சொல்லிவிட்டு சென்றான் மனோஜ். அங்கு போனால் டிக்கெட் கிடைக்கவில்லை. மனோஜ் அப்செட் ஆகிவிட்டான். ஏங்க, இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகுறீங்க? இன்னைக்கு இல்லைன்னா என்ன, நாளைக்கு பார்க்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம எங்கேயாவது பார்க்கில் போய் உட்காந்துட்டு போகலாம், கொஞ்ச நேரம் பேசிட்டு இருக்கலாங்க என்றாள் ரோஜா. இல்லை ரோஜா, நான் இன்னைக்கு படம் பார்த்தே ஆகணும், நான் எவ்வளவு ஆசையா வந்தேன் தெரியுமா என்று சொல்லி கொண்டு இருக்கும் அந்த நேரம் தன் காதலிக்காக எடுத்த டிக்கெட் அவள் வரவில்லை என்று ஒருத்தன் மற்றவர்களிடம் விலை பேசி கொண்டிருந்தான். அந்த டிக்கெட்டை மனோஜ் வாங்கிவிட்டான். அது கார்னர் சீட், ரொம்ப வசதியாக போய்விட்டது மனோஜுக்கு. ரோஜாவிடம் சந்தோஷமாக வந்தான். ரோஜா, நான் வாங்கியிருந்தா கூட இப்படி ஒரு டிக்கெட் கிடைச்சிருக்காதடி, கார்னர் சீட், வா போகலாம் என்று அழைத்து கொண்டு உள்ளே சென்றான். கடைசி இருக்கையில் கார்னர் சீட்டில் போய் அமர்ந்தார்கள். என்னங்க, இவ்வளவு கூட்டமா இருக்கு, எல்லாம் ஒரே ஜென்ஸா இருக்காங்க என்றாள் ரோஜா. நம்ம வந்த மாதிரி தான் அவங்களும் வந்திருக்காங்க, நமக்கு அதுவா முக்கியம், படத்தை பாரு என்றான் மனோஜ். சரிங்க என்று ஸ்கிரீனை பார்த்து கொண்டிருந்தாள் ரோஜா. மனோஜ் மெதுவாக அவள் தோளில் கையை தூக்கி போட்டான். என்னங்க, கூட்டமா இருக்கிறாங்க, அமைதியா இருங்க என்றாள். ஏண்டி, அமைதியா வந்து படம் பார்க்கறதுக்காகவா உன்னை தியேட்டருக்கு கூட்டிட்டு வந்தேன்? நீ படத்தை பாரு, நான் உன்னை பார்க்கறேன் என்றான் மனோஜ். உங்களுக்கு இதே வேலையா போச்சு, இடம் பொருள் ஏவல் எதுவுமே தெரியல. வீட்டில் இருந்தாலும் தொல்லை பண்றீங்க, கோவிலுக்கு போனாலும் தொல்லை பண்றீங்க, இப்போ தியேட்டர்ல வந்தும் தொல்லை பண்றீங்க. இப்போ நீங்க என்னை படம் பார்க்க விட்டுடுவீங்க, நானும் பார்த்துடுவேன், அப்படித்தானே என்றாள் ரோஜா. ஏண்டி கோவிச்சுக்கிற செல்லம் என்றான் மனோஜ். இந்த கொஞ்சலுக்கெல்லாம் ஒன்றும் குறைச்சல் இல்லை, படத்தை பாருங்கத்தான் என்றாள் ரோஜா. அதான் சொல்றேல்ல, நீ பாருடி படத்தை, நான் உன்னைய பார்க்கிறேன் என்றான் மனோஜ். படம் பாதி ஓடிக்கொண்டிருந்தது. அதில் அருமையான ரொமான்டிக் சீன் ஒன்று இடம்பெற்றிருந்தது. அதை பார்த்து மனோஜுக்கு உதடெல்லாம் துடித்தது. படத்தை பார்த்து கொண்டே திரும்பி அவன் ரோஜாவின் கன்னத்தில் முத்தமிட நினைத்தான். ரோஜாவும் அந்த நேரத்தில் அவனை திரும்பி பார்த்தாள். அந்த முத்தம் தடுமாறி அவள் உதட்டில் பட்டது. நிலை தடுமாறினாள் ரோஜா. அவளே தான் எங்கே இருக்கிறோம் என்பதை மறந்து இதழ்களை ருசிக்க ஆரம்பித்து விட்டாள். திடீரென்று லைட் ஆன் செய்யப்பட்டது. சட்டென்று அவனை தள்ளிவிட்டாள். என்னங்க, உங்களை மாதிரியே என்னையே ஆக்கிட்டீங்க, இப்போ பாருங்க லைட்டை போட்டாங்க, யாராவது பார்த்துருப்பாங்களா தான் என்றாள். ஆமா, எல்லாரும் நீயும் நானும் இங்க உட்காந்து ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்போன்னு இங்கேவா பார்த்துட்டு இருப்பாங்க? எல்லாரும் படத்தை தாண்டி பார்த்துருப்பாங்க. உன்னை வச்சுக்கிட்டு ஒரு முத்தத்தை கூட ஒழுங்கா கொடுக்க முடியல என்றான் மனோஜ். சரி சரி, கூச்சிக்காதீங்க, நம்ம பொது இடத்துல இருக்கோமா, அதான் பயமா இருக்கத்தான், எனக்கு இதெல்லாம் பழக்கமே இல்லை என்றாள் ரோஜா. ஆமா ஆமா, நான் டெய்லி 1 மணி நேரம் இதுக்கு கிளாஸ் போயிட்டு வந்தேன், அதனால எனக்கு நல்ல பழக்கம் இருக்கு என்றான் மனோஜ். கோச்சிக்காதீங்க அத்தான் என்றாள் ரோஜா. இல்லடி, நான் கோச்சிக்கல, படத்தை பாரு என்றான் மனோஜ். ஒரு வழியாக படம் பார்த்துவிட்டு வீட்டுக்கு கிளம்பினார்கள். போகும் வழியில் இரவு உணவை முடித்துக்கொண்டு வீட்டிற்கு சென்றார்கள். அவர்கள் வரும் நேரம் தர்மராஜ் உறங்கிவிட்டார். சுப்பு கதவை திறந்து விட்டான். ரொம்ப அசதியா இருக்கு ரோஜா, நான் போய் படுத்துக்கிறேன் என்றான் மனோஜ். சரிங்க, நீங்க போங்க, நான் பால் காய்ச்சி உங்களுக்கு எடுத்துட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு பாலை காய்ச்சி கொண்டு மேலே சென்றாள் ரோஜா. என்னங்க, பால் குடிச்சிட்டு படுங்க என்றாள் ரோஜா. என்னடி, இன்னைக்கு 2வது முதலிரவா என்றான். உங்களுக்கு இதை தவிர வேற எதுவுமே தோணாதா? என்கிட்ட பேச எதுவுமே இல்லையா என்றாள் ரோஜா. உங்ககிட்ட நிறைய பேசிட்டு ரோஜா, இப்போ உங்ககிட்ட பேசாத விஷயம் இது மட்டும்தான், அதைத்தான் நான் பேச இப்போ ஆசைப்படுறேன். ஓகே, உனக்கு வேண்டாமா என்றான் அவன்.
ரோஜா கீழே குனிந்து கால்களால் கோலம் போட்டு கொண்டிருந்தாள். ரோஜா, உனக்கும் வேணும் தானே? கள்ளி, ஆனா ஒன்னும் தெரியாத மாதிரியே நிப்ப என்றான் மனோஜ். நான் வேண்டான்னு சொல்லவே இல்லையே என்றாள் அவள். அப்புறம் ஏண்டி இன்னும் நின்னுட்டு இருக்க என்று அவளை இழுத்து இறுக்கி அணைத்து முத்தமழை பொழிந்தான். இருவரும் இணைந்திருப்பதைக் கண்டு அந்த இருளும் இன்பத்தில் வெட்கம் கொள்ளட்டும் என்று விளக்கை அணைத்தான். அன்றிரவும் இன்பமாய் அமைந்தது அவர்களுக்கு. மனோஜ் ரோஜாவின் காதலை பற்றியும் ஒரு மாமனாரா தர்மராஜ் சொன்ன விஷயத்தை பற்றியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொரு குடும்பத்திலும் இந்த மாதிரி புரிதல் இருந்தா எந்த பிரச்சனையும் இருக்காதுன்னு நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கண்டிப்பா கமெண்ட்ல சொல்லுங்க. பொறுத்திருந்து நாளை பார்ப்போம். நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம எல்லாரும் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க பொண்ணான கையால அந்த லைக் பட்டனை மட்டும் அமுத்திடுங்க.